ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நெல்லிக்காய் நாட்டில் ஒரு ஒயர் வந்து தெரியாதனமாக கட் பண்ணிட்டேன். அதாவது வந்து இந்த சென்ட்ரல் லைனில் இருக்கிற ஒயரை சின்னதாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் சின்னதாக தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே மாதிரி கட் பண்ணும்போது சின்னதாகவே வச்சு கட் பண்ணிடுவேன். இந்த 1 2 3 இந்த மாதிரி 3 கார்னர்லேயுமே வந்துட்டு நம்ம ஒயர் வந்து கட் பண்ணி ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம மேலே போட்டுட்டு வருவோமா, தெரியாமல் பேசிக்கிட்டே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒயரை நான் கட் பண்ணிட்டேன். அது எப்படி வந்துட்டு ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு லைன் 2 லைனுக்கு அப்படி ஒயர் 10 லைனா கூட நம்ம நீட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து ஹைட்டுக்கு வர ஒயரு, அதாவது வந்து உயரத்துக்கு வர ஒயரு. பாருங்கள் எப்படி நான் வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இதோ இந்த மாதிரி 2 நாட்டுக்கு இங்கே பாருங்கள், 2 நாட்டுக்கு உள்ள ஒயர் விட்டு நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள், நான் வந்துட்டு இந்த மேல் நாட்டில் உள்ள விட்டு எடுக்கலை, பூக்குள்ளே விட்டு எடுத்திருக்கேன். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி நல்லா விட்டு எடுத்துக்கலாம். விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், 2 நாட்டுக்குமே இங்கே பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மேலே இருக்குல்ல, நான் இங்கேருந்து எடுக்கலை. சரியா? நான் வந்துட்டு பாருங்கள், இதுக்குள்ளே 2 நாட்டுக்குள்ளே விட்டு இப்படி எடுக்கிறேன். ஹெச்சு கொஞ்சம் ஷார்ப்பாக வெட்டிக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒயர் திரும்பாமல் பார்த்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி திரும்பாமல் பார்த்துக்குங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து 2 ஒயருக்கு மட்டும் விட்டால் போதும். பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போட்டுட்டு வரலாம். பாருங்கள் எப்படி காமிக்கிறேன். இதோ இது வந்து நாம் ஜாயின் பண்ணது, இது துண்டு ஒயரு. இப்போ வந்து இதில் எப்படி நாட் போடுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ரன்னிங் ஒயர் வச்சு இதோ நம்ம இப்படி தானே சுற்றுவோம். இந்த நாட்டை சுற்றிக்கிங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒயரையும் இப்படி சுற்றிக்கிங்க. சுற்றிட்டு இந்த மாதிரி 3வது ஒயர் இருக்கு இல்லையா, 3வது ஒயர் ரன்னிங் ஒயரு. எப்பவுமே இதை வந்து சின்னதாகவும் முன்னால் போகிறது பெருசாகவும் விடணும். பாருங்கள், இதை பிரிச்சுக்குங்க. பிரிச்சுட்டு எப்பவும் போல் இந்த மாதிரி ஒரு நாட்டில் விட்டு எடுத்துட்டு, இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம 2 நாட்டில் விடுவோம் இல்லையா, அப்படி விடும்போது இந்த ரன்னிங் ஒயர் வர இடத்துல இப்படி இந்த ஒயரை நம்ம இப்படி திருப்பிக்கணும். பாருங்கள், நல்லா திருப்பிட்டு இந்த மாதிரி பிடிச்சி இழுத்திங்கன்னா நீட்டாக உங்களுக்கு பூ கிடச்சிரும். பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு. இவ்வளோதான். இதுக்கு மேலே அப்படியே நம்ம நாட் போட்டு வர வேண்டியது தான். எவ்வளோ அழகாக போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஒயர் கட்டாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம நீட்டாக வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ரன்னிங் ஒயர் வச்சு நான் இப்போ போட போகிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு போடுற ஒயரு. பிட் ஒயர் பாருங்கள், கொடுத்ததே தெரியாது. அடுத்த பூ வரும்போது இதையும் இதே மாதிரி உள்ளே விட்டு போட்டிங்க அப்படின்னா இந்த நாட்ஸ் பாருங்கள், ஜாயின் பண்ணி போட்ட நாட் மாதிரியே தெரியாது. இந்த மெத்தடை தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதே மாதிரி மெத்தடை நீங்களும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நெல்லிக்காய் கூடையில் ஒரு 2 லைன் 10 லைனா, ஒரு லைனுக்கு 2 லைன் 2 ஒயர் 3 ஒயர் 10 அப்படின்னா கூட இந்த மாதிரி மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டுக்குங்க. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் கூட போடுவேன். சரிங்களா? அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது வந்து என்னோடய மரம் இருக்கு இல்லையா, இது என்னது ஐவான தலையம்பாங்க இங்கே எடப்பாடியில். எங்கள் ஊரில் மருதாணி தலையம்னு சொல்லுவோம். எப்படி சவந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அரைச்சாங்க, அவங்களும் கொடுத்தாங்க. நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தான் வச்சுருக்கேன். போன வாரம் வச்சேன், அது வந்து சரியாக செவக்கலை அப்படின்ட்டு
இது எங்கள் வீட்டு மருதாணி நல்லா டார்க்காக அழகாக சிவக்கும் பாருங்கள், எவ்வளோ ரத்த கலரில் எப்படி சிவந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டு பக்கத்தால் இருக்கிற விசேஷ தண்ணிக்கெல்லாம் பொறிச்சு எல்லா குழந்தைகளும் வைப்பாங்க. மருதாணி மட்டும் பொறிச்சிட்டு போகிறீங்க, எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். சரிக்கா அரைச்சிட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அதனால் அரைச்சிட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ நல்லா அழகாக சிவந்திருக்கு அப்படின்னு. எவ்வளோ நல்லா வச்சேன், டிசைன்ஸ் எல்லாம் நான் வைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஐவானத்தலை வைக்கும்போது நம்ம உடம்போட சூட்டை தணிச்சிக்கலாம். இந்த ஒயர் கூட போடுறதுனால அதிகமாக உடம்பு சூடாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு இந்த ஐவானத்தலை அடிக்கடி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு சூடு வந்து கம்மியாகும். ரெண்டாவது வந்து ஐவானத்தலை வைக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நகை சுத்தெல்லாம் வராது. நானே மேக்ஸிமம் வைக்க மாட்டேன், வைக்கிறவங்களுக்கு சில டிப்ஸு சொல்கிறேன், அவ்வளோதான். நகை கண்டில் எல்லாம் இருக்கிற இந்த மாதிரி இதெல்லாம் வராது, நல்லா சத்தாக இருக்கும். நீங்கள் மருதாணி வந்து வீக்லி 1 டைம் வச்சு பாருங்கள், அது வந்து உடம்பு குளிர்ச்சி தரும், கைக்கும் அழகாக இருக்கும். அதனால் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய சின்ன டிப்ஸ் தான். பாருங்கள், இந்த கைக்கு சும்மா வச்சது தான் எப்படி நல்லா சிவந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்ற கைங்கிறதுனால நான் வைக்கல, நல்லா அழகாக சிவந்திருக்கு பாருங்கள். இதோ நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் 2 கைக்கு வச்சாங்க, நான் வந்து ஒரு கைக்கு தான் வச்சேன். அழகாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நல்லா அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அப்புறம் வந்துட்டு எனக்கு வெட்டுறதுக்கே வந்து 3 ரோல் முடிஞ்சிருச்சு. அடிபாகம் 1 ரோல் முடிஞ்சுது. அப்புறம் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி போடுறதுக்கு இது நான் 5வது ரோல் எடுத்திருக்கேன். இன்னும் 1 ரோல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதில் தான் இதில் கைப்பிடியும் நான் போட போகிறேன். இது வந்து ஆப்பிள் பிராண்ட் ஒயரில் தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து ஸ்வஸ்திகன் பிராண்ட் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், கூட தூக்கிட்டே போக முடியாது 6 ரோல் அப்படிங்கிறதுனால நான் இந்த ஒயரில் மேக் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இன்ஸ்டாகிராமில் இருந்து நான் ஒரு கூடை எடுத்து போட்டிருந்தேன் இல்லையா, ஒரு ஹேண்ட்பேக்கு, அதுக்கு மெஷர்மெண்ட் சொல்லுங்கன்னு. அது இன்ஸ்டாகிராமில் இருந்து நான் எடுத்து எனக்கு பிக் அனுப்பிச்சி போட சொன்னாங்க, நான் போட்டேன். அதோட மெஷர்மெண்ட் அந்த சிஸ்டருக்கு என்னால் சொல்ல முடியல, ஏன்னா வாங்கினவங்க சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் சொல்லலை. அதோட ப்ரைஸுமே வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே போட்டிருக்காங்க, அங்கே போய் நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த சிஸ்டருக்கு மன வருத்தமாகவும் இருக்கும், அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்.